மேன்மை பாராட்டல் யாவும் பொல்லாங்காயிருக்கிறது. யாக்கோபு 4 அதிகாரம் 16 இப்பொழுது உங்கள் வீம்புகளில் மேன்மை பாராட்டுகிறீர்கள். இப்படிப்பட்ட மேன்மை பாராட்டல் யாவும் பொல்லாங்காய் இருக்கிறது. சிலர் தங்களுடைய ஆஸ்தியை குறித்தும் ஐஸ்வர்யத்தை குறித்தும் மேன்மை பாராட்டுவார்கள். இது தேவனுக்கு முன்பாக பொல்லாங்கானது. யூதாவின் ராஜாவாகிய எசேக்கியா தன்னுடைய வியாதியை குறித்து விசாரிப்பதற்காக பாபிலோன் ராஜா பெரோதாக் பலதானால் அனுப்பப்பட்ட மனுஷர்களிடம் தன்னுடைய பொக்கிஷங்கள் எல்லாவற்றையும் காண்பித்து மேன்மை பாராட்டினார். இது நிமித்தம் கர்த்தர் கோபமடைந்து அவனுடைய வீட்டாருக்கு மோசமான கேடுகளை உண்டாக்கினார் என்பதை 2 ராஜாக்கள் 20 12 முதல் 18 வரை உள்ள வசனங்களில் வாசிக்கிறோம். சிலர் தங்களுடைய படிப்பு கல்வியை பற்றியும் தங்களுடைய பிள்ளைகளுடைய செழிப்பான வாழ்க்கையை குறித்தும் இன்னும் சிலர் தங்களுடைய ஆவிக்குரிய தன்மைகளை குறித்தும் மேன்மை பாராட்டுவது உண்டு. சுவிசேஷத்தை நான் பிரசங்கித்து வந்தும் மேன்மை பாராட்ட எனக்கு இடமில்லை, அது என்மேல் விழுந்த கடமையாக இருக்கிறது. சுவிசேஷத்தை நான் பிரசங்கியாதிருந்தால் எனக்கு ஐயோ என்று அப்போஸ்தலனாகிய பவுல் 1 கொரிந்தியர் 9 அதிகாரம் 16 சொல்லுகிறார். இவைகள் அனைத்தும் தேவனுடைய பார்வையில் பொல்லாங்கானதே. சிலர் ரதங்களை குறித்தும் சிலர் குதிரைகளை குறித்தும் மேன்மை பாராட்டுகிறார்கள். நாங்களோ எங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை குறித்தே மேன்மை பாராட்டுவோம் என்று சங்கீதம் 20 அதிகாரம் 7 தேவனுடைய தாசன் தாவீது சொல்லுகிறார். தாவீது சொன்னது போல நம்முடைய தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை குறித்தே மேன்மை பாராட்ட வேண்டும். எரேமியா தீர்க்கதரிசி எரேமியா 9 அதிகாரம் 23 மற்றும் 24 சொல்லுகிறதையும் கவனியுங்கள். ஞானி தன் ஞானத்தை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டாம். பராக்கிரமன் தன் பராக்கிரமத்தை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டாம். ஐஸ்வர்யவான் தன் ஐஸ்வர்யத்தை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டாம். மேன்மை பாராட்டுகிறவன் பூமியிலே கிருபையையும் நியாயத்தையும் நீதியையும் செய்கிற கர்த்தர் நான் என்று என்னை அறிந்து உணர்ந்திருக்கிறதை குறித்தே மேன்மை பாராட்ட கடவன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இவைகளின் மேல் பிரியமாயிருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்போஸ்தலனாகிய பவுல் கலாத்தியர் 6 அதிகாரம் 14 சொல்லுகிறார், நானோ நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவையை குறித்தே அல்லாமல் வேறொன்றையும் குறித்து மேன்மை பாராட்டாதிருப்பேனாக. அவரால் உலகம் எனக்கு சிலுவையில் அறையுண்டிருக்கிறது, நானும் உலகத்திற்கு சிலுவையில் அறையுண்டிருக்கிறேன் என்று. மேலும் நாம் எவைகளிலெல்லாம் மேன்மை பாராட்டலாம்? நாம் தேவ மகிமையை அடைவோம் என்கிற நம்பிக்கையினாலே மேன்மை பாராட்டலாம் என்று ரோமர் 5 அதிகாரம் 2 சொல்லுகிறது. இந்த நம்பிக்கை நம்மில் உண்டா? ரோமர் 8 அதிகாரம் 29 சொல்லப்பட்டபடி தேவன் நம்மை தம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் சாயலுக்கு ஒப்பாய் இருப்பதற்கு முன் குறித்திருக்கிறார் என்ற நம்பிக்கை நமக்கு உண்டா? இந்த நம்பிக்கை இருந்தால் மட்டுமே நாம் நம்மை சுத்திகரித்து கொள்ள முடியும் என்றும் 1 யோவான் 3 அதிகாரத்தில் 2 மற்றும் 3 சொல்லுகின்றன. நாம் தேவனுடைய குமாரன் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக தேவனோடு ஒப்புரவாகி இருக்கிறோம் என்பதை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டும் என்று ரோமர் 5 அதிகாரத்தில் 10 மற்றும் 11 சொல்லுகின்றன. சிலரை ரட்சிப்பிற்குள் கொண்டு வர வேண்டும் என்ற நோக்கத்துடன் நம்முடைய ஊழியத்தை மேன்மைப்படுத்தலாம் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமர் 11 அதிகாரத்தில் 13 மற்றும் 14 சொல்லுகிறார். நோக்கம் தவறாக இருக்கக்கூடாது. நம்மை மேன்மைப்படுத்தும்படிக்கோ ஊழியங்களில் கூட்டம் அதிகம் வர வேண்டும் என்பதற்காகவோ பணம் காணிக்கை ஏராளம் வர வேண்டும் என்ற நோக்கத்தோடு ஊழியத்தை மேன்மைப்படுத்திவிடக்கூடாது. அது தேவனுக்கு முன்பாக பொல்லாங்காயிருக்கும் என்பதே நாம் இங்கே தியானித்து கொண்டிருக்கிற வசனம் சொல்லும் எச்சரிப்பு.
கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமம் மகிமைப்படுவதாக. ஆமென்.